ரொம்ப பிடிச்சி பண்ணேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தா கூட அங்கங்கே இருக்கும். இந்த ஃபீல் தான். ஸோ அந்த ஒரு கான்ஷியஸ்க்காக இது வந்து சாக்லேட்டோட ஃப்ளேவர் வந்து அப்படியே தெரியுது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே. ரொம்ப நாளாக நான் பெண்டிங் வச்சுட்டு இருந்த விஷயம் இதில் இருக்குது. சரான், இந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் நான் பண்ணது தான். பட் இதில் ஹார்ட்லி ஒரு 2லேருந்து 3 அவுட்ஃபிட்ஸ் தான் நான் வந்து ஃபோட்டோஸே எடுத்து போட்டிருக்கேன். வேறு எந்த ட்ரெஸ்ஸஸுமே நான் வந்து எந்த ஃபோட்டோஸும் இன்ஸ்டாகிராம்லையும் சரி நான் எங்கேயுமே போடவே இல்லை. என்ன நினச்சா எனக்கே கோவம் வருதுங்க. இப்போ ட்ரெண்டு வந்து மாறிட்டே இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ரெண்டில் கூட நிறையா அவுட்ஃபிட்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து இப்போது ஏதாவது வந்து அது வந்து ஸ்டைல் பண்ண முடியுமா நான் பார்க்க போகிறேன். அண்ட் சப்போஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ரெண்டில் இருக்குது. யூஸ்வலாக நான் வந்து ட்ரெண்டு வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதை விட கம்ஃபர்டபுளுக்கு ட்ரெஸ் பண்ணுறது தான் என்னோட ப்ரிஃபரன்ஸ். இருக்கிற அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே எடுத்து எதர் நான் ஒன்று ரீக்ரியேட் பண்ண போகிறேன், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அதில் ஸ்டைல் அப்கிரேடோ இல்லை எம்ப்ளிஷ்மெண்ட்டோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணி கிடைக்கிற லேட்டஸ்ட் ஃபேப்ரிக்ஸை வச்சு கூட நான் அதை வந்து பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்படி அதை வந்து கொஞ்சம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ண முடியுன்றதை நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ இனிமேல் எப்போலாம் டைம் கிடைக்குதோ அட்லீஸ்ட் ஒரு அவுட்ஃபிட்டை எடுத்து அதை வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபியாவது எடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அவுட்ஃபிட் நான் எதை எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி என் மைண்டில் இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் இந்த அவுட்ஃபிட் பார்த்துருப்பீங்க அண்ட் இதை பார்த்துருப்பீங்க, இதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 3-4 அவுட்ஃபிட்ஸை தாண்டி நான் பெருசாக எதுவும் போட்டதே கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் எடுக்க போகிற அவுட்ஃபிட் இது. இது என்னென்னா, இது வந்து கஃப்தான் டாப். பண்ணும் போதே நான் ரொம்ப பிடிச்சி பண்ணேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தா கூட அங்கங்கே இருக்கும். ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நான் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி ஐ ஷுட் ஸ்டார்ட் அ பேஜ். ஸ்மிதா ஸ்டைல் பிராண்ட் நேம்லேயே நான் ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து நான் என்னோடய அவுட்ஃபிட்ஸ் வெறும் பிக்சர்ஸை மட்டும் நான் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதில் வேறு எதையும் மிக்ஸ் பண்ணாமல் வெறும் ஒரு கேட்லாக் எஃபெக்டில் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஸோ அதையும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இது வந்து ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டைல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமான்றது பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கின்னு பார்த்து ஐ எம் கிரேவிங் சம்திங். என் மைண்டில் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு அண்ட் எனக்கு அதை இப்போ சாப்பிட்டு பார்க்கணுன்னு தோணுது. இன்றைக்கி என்னோடய ஐடியாவே வந்து முன்னாடி நான் பண்ண அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான். பட் சடன்லி எனக்கு இந்த கிரேவிங் வந்ததுனால, அதுவும் நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்றதுனால, வை நாட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்ககிட்ட அப்படியே லைவாக ஷேர் பண்ணிக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. இந்த ஐட்டம் வந்து எப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கோ, இல்லை ரொம்ப நாய்ஸஸ் இருக்கும் மைண்டில், இல்லை மந்தமாக இருக்கும் அந்த டே, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும் அப்படின்ட்டு தோடும் போதெல்லாம் இந்த ஐட்டம் வந்து நான் கண்ணை மூடிட்டு நான் பண்ணிவிடுவேன். வந்து என்னோட டேஸ்ட் பட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அட் த சேம் டைம் அந்த அளவுக்கு அன்ஹெல்தி கிடையாது. பிகாஸ் இதை நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றி பண்ணுவேன். ஸோ அது என்னன்னு நான் பண்ணும் போதே ஏன் ரெக்கார்ட் பண்ணி அதை காட்டக்கூடாதுன்னு தோணுது. போய் பண்ணிடலாம், எதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ கேமரா ஆங்கிள்ஸ் எப்படி வைக்கணும் அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஐம் ஸ்டில் லேர்னிங். ஏதாவது தப்பாக இருந்தால் ஐ எம் வெரி சாரி. ஸோ ஆஸ் ஐ செட் ஏர்லியர், இந்த சேனல் வெறும் ஃபேஷன் பற்றி அண்ட் டிசைனிங் ப்ராசஸ் பற்றி இது மட்டுமே கிடையாது. திஸ் சேனல் ஆல்சோ கேரிஸ் மை ரியல் லைஃப் ஸ்டைல் அண்ட் குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். திஸ் இஸ் மை ரீசன்ட் டைம் ஃபேவரட் ஐட்டம்னு சொல்லலாம். இட்ஸ் சாக்லேட்டி பட் ஸ்டில் ஹெல்தி. சாக்லேட் மட் கேக். ஸோ ரெகுலர் மட் கேக்கை வந்து நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ண போகிறேன். முக்கியமாக எல்லாத்தை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன் கண்ட்ரோல். அது ஹெல்த்தியாகவே இருந்தாலும் அளவாக சாப்பிட்றது நல்லது. அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து ராகி வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி ராகி மட் கேக்கும் நான் சேர்த்து செய்ய போகிறேன். அது வந்து ஒரு சின்ன சாம்பிளாக செஞ்சு பார்க்க போகிறேன். பிகாஸ் அதோட டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ சின்ன குவான்டிட்டியில் நான் வந்து செஞ்சு பார்க்க போகிறேன். இதில் வந்து மட் கேக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் இதில் வச்சுருவேன். ஸோ தட் எனக்கு டக்குன்னு எனக்கு தோணும் போது இந்த பேஸ்கெட் நான் எடுத்துட்டேன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். ஸோ நான் இதை பண்ணுறதுக்கு வந்து ஒரு செப்பரேட் பேஸ்கெட் வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இதுக்கு தேவையானது வந்து, ஸோ நான் மெயினாக பார்க்குறது வந்து இது நேச்சுரல் அன்ஸ்வீட்டண்டாக இருக்கான்னு மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஸோ இது வந்து ஹர்ஷீஸ். அண்ட் நமக்கு வந்து பேக்கிங் பவுடர் தேவைப்படும். அண்ட் வெனிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல். அதுக்கப்புறம்
சுகருக்கு பதில் நான் ஜாகரி பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ மெயின் இன்க்ரீடியன்ட் இது நான் ஆல்ரெடி ஓட்ஸ் பவுடர் வந்து பண்ணி வச்சுருக்கேன். தோணும் முதல்ல நான் அதை செய்கிறதுனால எப்போவுமே இந்த ஸ்டாக் வந்து இருக்கும். இந்த ஓட்ஸை வந்து முதல்ல வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இதை மைக்ரோவேவில் தான் பண்ண போகிறேன் பிகாஸ் அதான் ரொம்ப குவிக். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து முதல்ல ஓட்ஸ் பவுடர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து 4 ஸ்பூன்ஸ் ஓட்ஸ் பவுடர் போட்டாச்சு. ஸோ எந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுறோமோ அதே ஸ்பூன் தான். கொக்கோ பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் ஜாகரி பவுடர். நான் ஹனி யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் அதோட டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கல. இதுவும் 2 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடர். அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். ஜஸ்ட் இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட் வந்து போட்டது எல்லாமே ட்ரை ஐட்டம்ஸ் தான். இந்த ட்ரை ஐட்டம்ஸை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அடுத்தது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால். நெக்ஸ்ட் நான் வந்து பட்டர் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல. ஸோ நான் யூஸ் பண்ணது வந்து கோகோனட் ஆயில், குக்கிங் ஆயில் தான். அதுவும் 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் போதும். அண்ட் தென் இதுவுமே ஆப்ஷனல் தான். இது வந்து ஜஸ்ட் 1 ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஸோ லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இது வந்து அப்படியே மைக்ரோவேவில் வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி இவ்வளோ தான் இருக்குது, பட் அது கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுன்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணேன். நான் ஜென்ரலாக வந்து இது தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து கரெக்டாக இருக்கும், இவ்வளோ வரும். ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ ஓட்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து ராகி அப்படியே ட்ரை பண்ணிடுவோம். ஸோ ராகிக்கு வந்து நான் அப்படியே போர்ஷன் வந்து கம்மி பண்ண போகிறேன். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் இல்லாமல் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ராகி பவுடர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. 1 டேபிள் ஸ்பூன் தான் ஜாகரி பவுடர். அண்ட் அகெயின் 1 டேபிள் ஸ்பூன் தான் கோகோ பவுடர். பேக்கிங் பவுடர் கூட நான் பாதியாக தான் எடுத்திருக்கேன். அண்ட் 1 ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஸோ ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மேலே பால் வந்து 3 டேபிள் ஸ்பூனாக இல்லாமல் 1.5 டேபிள் ஸ்பூன் தான். ஸோ கோகோனட் ஆயிலும் 1.5 டேபிள் ஸ்பூன். ஸோ எல்லாமே அதே மெத்தட் தான், ஜஸ்ட் மாவை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ராகி ரெடி. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே மைக்ரோவேவில் வைக்க போகிறோம். ஸோ மைக்ரோவேவில் நான் இப்போ ஜஸ்ட் 1 minute 40 seconds தான் வைக்க போகிறேன். ஸோ யூஸ்வலாக மட் கேக்ஸ் எல்லாமே மைதாவில் தான் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஓட்ஸ் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து மைதா வந்து இட்ஸ் லோ இன் ஃபைபர், குவிக்காக சுகர் ஸ்பைக் ஆகிடும். அண்ட் ஆல்சோ அது அந்தளவுக்கு ஃபீலிங்காக இருக்காது, போதுங்கிற ஃபீலிங்கே வராது, இன்னும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தான் தோணும். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஹெவி ஃபீலிங் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ ஐ சூஸ் இன்க்ரீடியன்ஸ் தட் சப்போர்ட் மை எனர்ஜி. அண்ட் ரீஃபைன் சுகர் பற்றி நமக்கு எல்லாமே தெரியும், தட்ஸ் ஆல்சோ நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ அதனால் நான் வந்து ஜாகரி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ராகி வந்து இட்ஸ் ரியலி ஹை இன் ஃபைபர். ஓட்ஸ் கூட வந்து ஸ்லோவாக எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஸோ நமக்கு அந்தளவுக்கு சீக்கிரம் பசிக்காது. அண்ட் ஆல்சோ இது குயிக்காக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துரும். ஸோ சேம் சாக்லேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பட் ஸ்மார்ட்டர் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ முடிஞ்சது, பார்க்கலாம். சூடாக இருக்கும். ஸோ ஹை ஓகே. ஃபைன். ஸோ ராகி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் ஓட்ஸ் எப்போவும் வர மாதிரி இல்லை, கொஞ்சம் அமுங்கிடுச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். இது 1 minute ஆக்சுவலி கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி இது ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஸ்மெல்லே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. டேஸ்ட் வைஸ் ஓகே அதே தான், பட் கொஞ்சம் உப்புலாம் இல்லாமல்
கொஞ்சம் அமுங்கிடுச்சு. இந்த ஃபீல் தான் எனக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் நான் வந்து இதை சாப்பிடுவேன். இப்போ வந்து ராகி ட்ரை பண்ணலாம். ஓகே தான். இது வந்து ஆக்சுவலாக ஓட்ஸை விட இன்னும் கொஞ்சம் ஹெல்தி. பிகாஸ் இது ராகி வந்து இட்ஸ் ஹை இன் ஃபைபர் அண்ட் இதில் வந்து அயன் கூட இருக்குது. ஸோ அந்த ஒரு கான்ஷியஸ்க்காக இதை வந்து நான் இன்க்ளூட் பண்ணலான் இருக்கேன். பட் இந்த ஓட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட டேஸ்ட் வந்து சீரியஸ்லி ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து சாக்லேட்டோட ஃப்ளேவர் வந்து அப்படியே தெரியுது. பட் வந்து ராகியில் வந்து சாக்லேட்டோட ஃப்ளேவர் ஜாஸ்தி வரல. பிகாஸ் ராகியோட சேர்ந்து அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. பட் ஓகே தான். இட்ஸ் அ ஹெல்தி ஸ்நாக். இந்த ஹெல்தி ஆப்ஷன் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் 2 பேருக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும். இதுவும் கிட்டத்தட்ட ப்ரௌனி டேஸ்ட் வருது. எனக்கு இப்போ மைண்ட் நல்லா பிரிஸ்காக ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஐ கோ அண்ட் கண்டினியூ மை ஒர்க். பாய். சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ்.